கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஒரு கேள்வியோட பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் ஏன் தாமதமாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறது? அது சற்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய நேரம் நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, தாமதமாகுது. அற்புதத்துக்காக ஜெபிக்கிறீங்க, தாமதமாகுது. ஆனால் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாம் சாராள் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் பலவீனம் காணப்பட்டது. அவங்க சரீரம் செத்து போனது. ஆனால் அவங்களுடைய விசுவாசம் பலவீனமாக இருக்கவில்லை. அவங்களுடைய விசுவாசம் செத்து போகவில்லை. அவங்க விசுவாசம் கர்த்தர் மேலே வைத்தார்கள், கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். அதனால தான் இவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டாங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாமை போல சாராளை போல உங்கள் வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இவங்க எப்படி தேவனை விசுவாசித்தார்களோ, கர்த்தரை மகிமைப்படுத்தினார்களோ, அதே போல நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவர் மேல் விசுவாசத்தை வைங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் தாமதமாகாது. சீக்கிரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. மாற ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.